நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொம்பளப்புல விஷயமாச்சேன்னு பொத்தி பொத்தி பேசிட்டு இருக்கோம். அடம் பிடிச்ச உன்னை வெட்டி போட்டுட்டு எங்க வீட்டு புள்ளைய விதவையா கூட்டு வந்துருவோம். என்ன தம்பி சொன்னது புரிஞ்சுதா? யோ போனை வைய. யாரு கார்த்திக்? யார் போன்ல? யாரோ ராங் நம்பர். போய் சொல்லாத கார்த்திக். ராங் நம்பர் கிட்ட எவ்வளவு நேரம் பேசின? இவனோ ஒரு லூசு. லூசா ராங் நம்பரா? விட, எதுக்கு தேவையில்லாம அவனை பத்தி பேசிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா கார்த்திக்? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோவமா பேசின? அந்த பக்கம் யாரோ ஒன்னு மிரட்டின மாதிரி தெரிஞ்சது. நீயே அரைகுறையே எதையும் கேட்டுட்டு பேசாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஊர்ல இருந்து யாராவது போன் பண்ணாங்களா கார்த்திக்? இல்ல ராஜி, விட. போய் சொல்லாத கார்த்திக். நோ மைடியா, நீ கற்பனை பண்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஃபோன் பண்ணி மிரட்டுற அளவுக்கு நானும் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. உங்க ஆளுங்களும் வில்லனுங்க கிடையாது, போதுமா? ஏய், எங்க போற கார்த்திக்? இங்க இருந்து பேசு. போன ஸ்பீக்கர்ல போடு. ஏய், இது அந்த நம்பர் இல்ல, இது வேற யாரோ. சரி, எடுத்து பேசு. ஹலோ. டேய், என்னடா பேசிட்டு இருக்கும்போதே போனை வைக்கிற? சொல்லுங்க. சொல்றதுக்கு இனிமே என்ன இருக்கு? சொன்னதை ஒழுங்கா செய். மாட்டம் கேட்டு நான் அடம் பிடிச்சா அனாவசியமா செத்து போயிருவ. உங்க அப்பனுக்கு பிள்ளையா, ஒழுங்கா ஊர் போய் சேரு. ஏய், பொட்ட மாதிரி ஃபோனில் மிரட்டாம தில்லு இருந்தால் நேரில் வாடா. இன்னொரு தடவை ஃபோன் பண்ண கட்டு போயிடுவேன். ஏய், இன்னொரு வாட்டி உங்ககிட்ட இந்த ஃபோன் வந்துச்சு, உன் ஊருக்குள்ளே நுழைஞ்சு ஒன்று விட்டுவேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். என்ன எதனா செய்யறதா இருந்தா தாராளமா வா. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏய், எரிச்சல கலப்பம், ஃபோனை விட. என்ன சிரிக்கிற? நாங்க நம்பிட்டோம். ஏதோ ஒரு டம்மி ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி உக்கிரமா பேசினா நாங்க பயந்துருவோமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. போதும் போதும், இன்னொரு டிராமாலாம் போட வேணாம். வா, கேண்டீன் போலாம். சொல்றா. என்னடா கட் பண்ற? நான் தான்டா. டேய், இங்க பாரு. சாரி சார். இட்ஸ் ஓகே. நடந்த தப்புக்கு சாரி சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ சொன்ன இந்த சாரிய இனிமே நீ இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேங்கிறதுக்கு ஒரு அஷூரன்ஸா எடுத்துக்கிறேன். எஸ் சார். நீ பண்ணது பெரிய தப்பு. நியாயமா நான் உனக்கு பெரிய தண்டனையே கொடுத்துருக்கணும். உன் குடும்ப சூழ்நிலையை கருதி உன் மேல நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னொரு தடவை இந்த மாதிரி மற்றவங்க சதி திட்டத்துக்கு உன்னோட கெரியரை பலியாகிடாத. எஸ் சார். வெற்றிக்கான உண்மையான வழி ஹார்ட் ஒர்க், இன்டெலிஜென்ஸ். இந்த ரெண்டும் இல்லாம குறுக்கு வழியில் உனக்கு கிடைக்கிற சக்சஸ் ஒன்று நிலைக்காது, இல்லை சக்சஸ்க்கான உண்மையான சந்தோஷத்தை கொடுக்காது. நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உனக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை நீ குறுக்கு வழியில் பயன்படுத்தி நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். எளியோர்களை பாதுகாக்கிறதுக்காக பொதுவா அவங்களுக்கு ஃபேவரான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதை வச்சு காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமே இல்லை. இந்த துறையில நான் நிறைய பெண்களை பார்த்துருக்கேன். அவங்க திறமை மேல நம்பிக்கை இல்லாம வேற சில விஷயங்களை பயன்படுத்தி அவங்க மேல போகணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அதுல அவங்க ஓரளவுக்கு சக்சஸும் ஆயிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி சக்சஸ் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரதில்லை. வாழ்க்கை ஃபுல்லா வழி தவறி போனதை நினைச்சு நினைச்சு வருத்தத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுயமரியாதையோடையும் ஒழுக்கத்தோடையும் உண்மையான திறமையில கிடைக்கிற சக்சஸ் மட்டும்தான் சந்தோஷத்தை தரும். எனக்கு புரியுது சார். உனக்கு உன் நேர்மையான வழி மேல நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்கான ஆதாரம் தான் நீ எழுதி கொடுத்த இந்த லெட்டர். கடைசி நிமிஷத்துல ஒரு பெரிய தப்பை நீ பண்ணாம தவிர்த்திருக்க.
வாழ்க்கை ஃபுல்லா நீ நினைச்சு நினைச்சு வருத்தப்படுற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியிலேருந்து நீ தப்பிச்சிருக்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இனிமே உன் வாழ்க்கையில வராதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். நான் நிஜமாவே உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். அதனால நான் சக்ஸஸை இழந்திருக்கலாம். ஆனால் இப்போ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் சார். இந்த 5 நாளா விஷ்ணு மேலே பழிய போட்டுட்டு நான் தான் ரொம்ப மன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ நிஜமாவே ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் சார். ம் சரி, நீ போலாம். தேங்க்யூ சார். நான்சி, விஷ்ணு கொஞ்சம் வர சொல்லுங்க. மே கம் இன் சார். ம் சார் குட் மார்னிங் சார். ரஞ்சனி உன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டா. சார் ஆமா, நீ உன்னோட வேலைகளை பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சொல்லாத, கொஞ்சமாவது யோசி. இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. காலேஜில் படிக்கிறப்ப பொண்ணுங்க கிட்ட பேசுறவன பழகிறவன மற்றவங்க ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க. மற்றவங்களோட கவனத்தை கவர்றதுக்காக சில பசங்க இப்படி பண்றது சகஜம். ஆனா அது காலேஜில் நீ எல்லாம் இன்னும் வளரவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்றதுக்கான ஒரு மெச்சூரிட்டி உங்ககிட்ட இல்லை. க்ரோ அப். யாரை பார்த்தாலும் வழ வழ கொழ கொழன்னு பேசுறது, குறிப்பா பொண்ணுங்க கிட்ட சம்பந்தம் பேசுறத நிறுத்து. உனக்கு வர்ற பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் நீ தான். ப்ரொஃபஷனலா நடந்துக்கிறது எப்படின்னு நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா உன்னை வேலையை விட்டு அனுப்புற முதல் நானா தான் இருப்பேன். எஸ் சார். ம் தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாய் ஸ்வேதா. மதன் ஒரு நிமிஷம். ரொம்ப பிஸியா? ஓ அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் பிஸி தான். ஏன் மதன் என்னமோ மாதிரி பேசுற? நான் எப்பவும் போல தான் பேசிகிட்டு இருக்கேன். இல்ல, நீ எதையும் மனசுல வச்சுட்டு தான் பேசுற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்னு சொல்லு. நான் நேத்துலேருந்து உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ எடுக்கவே இல்ல. நான் கவனிக்கல. ஓ, அப்ப நீ என்னை பத்தி நினைக்கிறதே இல்ல, அப்படிதானே? இல்லை, எப்படி நினைக்கணும்னு தெரியல, அதான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல மதன். உன்னை பாசா நினைக்கிறதா இல்லை ஃப்ரெண்டாக நினைக்கிறதான்னு இதில் எப்படி நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. போதும் மதன், வெறுப்பேத்தாத ப்ளீஸ். நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். உன்னால நாங்கள் தான் வந்து போயிருக்கோம். நாங்கண்ணா? புரியல. உன்னால இன்னைக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அன்பு, புலி, கட்டை, மோகன்ன, அவங்கள தான் சொன்னேன். ஓ, அப்ப அவங்க வேலையை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? இதில் என்ன சந்தேகம்? என்ன மதன் சொல்ற? அவங்க வேலையை விட்டு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ நினைச்சிருந்தா அவங்க வேலையை விட்டு போகாம நீ தடுத்துருக்க முடியும். ஆனா இன்னைக்கு நீ இதை பண்ணல, அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையே. மதன், நீ இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்சம் ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நடந்த பிரச்சனைக்கு நான் மட்டும் காரணம்னு சொல்றது ரொம்ப தப்பு. நீயும் ஒரு காரணம் தான் சொல்ற. நான் இன்னைக்கு அவ்வளவு சொல்லி நீ கேட்காம அந்த வினு சொல்றதை வச்சுக்கிட்டு ஒரு தலையா முடிவெடுத்தது தப்புன்னு சொல்றேன். அன்பண்ண, புலி, கட்டதுரை, மோகன் இவங்கெல்லாம் பணக்காரங்க கிடையாது. உங்க அப்பா மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் சொத்து பணம் எதுவும் கிடையாது. ஒரு மாசம் சம்பளம் இல்லைன்னா கூட அவங்க நிலைமை அவ்வளவுதான். அதுக்கு நான் என்ன மதன் பண்ண முடியும்? அவங்க வேலையை அவங்க தான் காப்பாத்திக்கணும். அவங்க ஒழுங்கா வேலை செய்யாததுக்காக நீ என்ன ப்ளேம் பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீ அவங்கள ஃப்ரெண்டா பாக்குறது தப்புன்னு சொல்ல வரல, அத நீ ஆபீஸ்லயும் பாக்குறது தான் தப்புன்னு சொல்ல வர. அவங்க 4 பேர் ஒழுங்கா வேலை செய்யாததால 40 பேர் சம்பளம் இல்லாம போனா அது நியாயமா? நீ சம்பளம் தர பாசா பேசுற, நான் அவங்க ஃப்ரெண்டா பேசுறேன். எனக்கும் அவங்க ஃப்ரெண்டு தான். அவங்க வேலை இல்லாம இருக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு மட்டும்தான் அவங்க மேல அக்கறையா? எனக்கும் இருக்கு. எனக்கும் அப்படி தெரியல. என்கிட்ட நீ பாஷா மட்டும் தான் நடந்துக்கிற. பரவாயில்ல, நீ பாஷாவே இரு, நாங்க வேலைக்காரங்களாவே இருக்கோம். ஆஃபீஸ் டைம்ல இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மதன்,
ராஜி பசிக்குது ராஜி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எங்கே கிளம்பிட்டீங்க? கேண்டீன் தான். கேன்டீன்லாம் வேணாம், வேற எங்கேயாவது நல்ல ஹோட்டல் போகலாம். என்ன செம குஷியா இருக்க போல இருக்கு. ஆமாம், குஷியாக தான் இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் 2 பேரும் குஷியாயிடுவீங்க. என்ன விஷயம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன கார்த்திக், பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா மேட்ரு அப்படி. ரொம்ப புதிர் போடாம விஷயத்துக்கு வா கார்த்திக். இன்னைக்கு விஷ்ணுநாதன் சார் கோர்ட்ல நம்ம விஷ்ணுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன தீர்ப்பு? விஷ்ணு மேல தொடரப்பட்ட வழக்கு பொய்யானது, உண்மைக்கு புறம்பானதுன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நிஜமாவா? ஏய் சூப்பர்ல. ஆமா ராஜி, இப்போதான் விஷ்ணு வாட்ஸ்அப்ல எனக்கு எல்லா மேட்டரும் மெசேஜ் பண்ணான். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக். ஆமா ராஜி, நிஜம் ஜெயிக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். விஸ்வநாதன் சார் இந்த விஷயத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மை என்னைக்குமே தோத்து போகாதுன்னு இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. பாவம் விஷ்ணு தான் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. ஒருத்தன் ஈஸியா கெட்டவன் ஆயிடலாம், ஆனா அவன் நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு பாத்தீங்களா? எப்படியோ விஷ்ணு அந்த தப்பு பண்ணலன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல, அதுவே போதும். என்ன லக்ஷ்மி, இப்படி சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், எந்த ரியாக்ஷன் இல்லாம நிக்கிறீங்க? இதுல நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன லக்ஷ்மி இப்படி சொல்றீங்க? விஷ்ணுக்கு ஃபேவரா தீர்ப்பு கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அவன் உண்மையிலேயே தப்பு பண்ணாம இருந்திருந்தா இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா இது அப்படி இல்லையே. உண்மையை சொல்லணும்னா விஸ்வநாதன் சார் தான் விஷ்ணுவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காரு. அவ்வளவுதான். ராஜி, லக்ஷ்மி தேவையெல்லாம் பேச வேணாம்னு சொல்லு. விஷ்ணு பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? விஷ்ணு உங்களுக்கு 2 வருஷமா தெரியுமா? எனக்கு 20 வருஷமா தெரியும். அவன் எதை பண்ணுவான் எதை பண்ண மாட்டான்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். விஷ்ணு சத்தியமா இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான். ஏய் விஷ்ணு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமா விஷ்ணு, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் ராஜி, தேங்க்ஸ் மச்சான். நீங்க 2 பேரும் மட்டும் என்ன சப்போர்ட் பண்ணலனா நான் இப்போ வந்து ஆஃபீஸ் விட்டு போயிருப்பேன். உண்மையிலே கார்த்திக் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் தான் ஆரம்பத்துல இருந்து நீங்க இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு அடிச்சு சொன்னான். நான் கூட ஆரம்பத்துல உங்க மேல கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டேன். சாரி விஷ்ணு. பரவாயில்ல ராஜி, இதுக்கு போய் எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன லட்சுமி, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒருவேளை காத்து ராஜி இருக்காங்க பாக்குறியா? வேணா நம்ம 2 பேரும் உங்களை வெள்ள அமைச்சிடலாமா? மச்சான், லட்சுமி யோசிக்கிறத பார்த்தா எம்மல அன்ப மாறி மாறி பொழிய போறான்னு நினைக்கிறேன். தயவு செய்து நீங்க 2 பேரும் எடுத்து காலி பண்றீங்களா? விஷ்ணு, முதல்ல சிரிக்கிறத நிறுத்து. நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோ. நீ பண்ண தப்ப இங்க இருக்கிறவங்களால ப்ரூவ் பண்ண முடியாம போயிருக்கலாம். ஆனா உன் மனசுக்கு நல்லா தெரியும் நீ பண்ணது சரியா தப்பான்னு. லட்சுமி, நீ இன்னும் நான் நம்பலையா? நம்பல, இப்போ இல்ல, இனிமே எப்பவும் நான் உன்னை நம்ப மாட்டேன். லக்ஷ்மி, என்ன நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீ பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்க? போதும் ராஜி. இங்க பாரு விஷ்ணு, இத சாக்கா வச்சுக்கிட்டு என்கிட்ட முன்ன மாதிரி பேசணும்னு பழகணும்னு நினைக்காத. நீ நீயா இருந்துக்க, நான் நானா இருந்துக்கிறேன். உனக்கும் எனக்கும் நடுவுல இனிமே எதுவுமே கிடையாது. லட்சுமி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு லட்சுமி. கேட்ட வரைக்கும் போதும் விஷ்ணு. இனிமே நீ என் லைஃப்ல கிடையாது. அவ்வளவுதான். நான் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. ராஜி, பாத்தீங்களா மச்சான் பாரா எப்படி பேசுறான்னு. லக்ஷ்மி, சார், என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் நடக்குதுங்க? புரியல சார், நீங்க பண்றது ரொம்ப அநியாயம் சார். என்ன அநியாயம்? சார், நீங்க செய்யறதால தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாமா சார்? அப்படிலாம் இல்லையே. யாராவது தட்டி கேட்கட்டும், நான் பண்றது தப்புன்னு எனக்கு புரிய வைக்கட்டும். புரிய வச்சா நம்ம அதை திருத்திக்கலாம் தான் நானும் வெயிட் பண்றேன். யாரும் வரமாட்டேங்கிறாங்களே டேவிட். அது எப்படி சார் நீங்க பண்றது தப்புன்னு ஒத்துக்குவாங்க? உங்களை எதிர்த்தா நீங்க சும்மா விடுவீங்களா? அவங்களுக்கு உடனே ஆப்படிச்சிட மாட்டீங்க? அப்படி நான் இந்த ஆபீஸ்ல யாருக்கு ஆப்படிச்சிருக்கேன்? அது அது வந்து சொல்லியா? நான் என்னமோ போலீஸ் சிங்கர்லாம் சொல்லுவியே. நான் வந்த இவ்வளவு நாளா நான் எத்தனை பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்கேன்? அது வந்து நீ வேலையை விட்டு அனுப்பின ஆட்களை விட நான் வேலையை விட்டு அனுப்பின ஆட்கள் குறைவு தான். அது தெரியுமா உனக்கு? அது தன்னோட தவறுகளை திருத்திக்க கடைசி வரைக்கும் ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவனா?
வேலையை விட்டு அனுப்புறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? 1000 பேரை தண்டிக்கிறதை விட ஒருத்தனை திருத்தினா அதுதான் பெருசுன்னு நினைக்கிறவனா? ஆமா, கதவு கூட தட்டாம என் ரூமுக்குள்ள வந்து இதெல்லாம் நியாயமான்னு கேட்டிய, அது ஏன்? அது வந்து சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். கதவை தட்டாம தானே உள்ள வந்த? இல்ல சார், தட்டினேன் சார். ஆனா மெல்ல தட்டினேன் சார். தப்பு பண்றவன கூட நம்பலாம், ஆனா பொய் சொல்றவன நம்பவே கூடாது. இல்ல சார், இல்ல சார். கதவை திறந்துக்கிட்டு வந்து கை நீட்டி என்னாச்சுன்னு கேட்டிய, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நீ அதுக்கு விளக்கம் சொல்லாம தப்பிக்க முடியாது. சும்மா தான் சார், ஒரு ஃப்ளோல. ஒரு கண்ட்ரி கேட் ரூமுக்குள்ள கதவை தட்டாம அத்துமீறி நுழைஞ்சு சத்தம் போட்டா என்ன தண்டனை தெரியுமா? சார், அதை விடு. யார் சொல்லி அனுப்பி நீ இப்படிலாம் என்கிட்ட வந்து பேசுற? அதை சொல்லு முதல்ல. இல்ல சார், நானே தான் சார். உனக்கு அந்த தைரியம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அப்படி தைரியம் இருந்தா நீ ஆபீஸ் எப்போ உருப்பிட்டுருப்பீங்களே. அப்படிலாம் இல்ல சார். சரி, எதுக்காக இப்படி கொந்தளிச்ச? அதை சொல்லு முதல்ல. விஷ்ணு எப்படி சார் மன்னிச்சீங்க? இல்லையே, நான் விஷ்ணுவை மன்னிக்கலையே. என்ன சார் சொல்றீங்க? தப்பு பண்ண விஷ்ணுவை நீங்க மன்னிச்சீங்களா இல்லையா? விஷ்ணுவை நான் மன்னிக்கல, ஏன்னா அவன் தப்பு பண்ணல. அப்ப நீங்க மன்னிக்கல. மன்னிச்சு அவனை திரும்பவும் வேலைக்கு எடுத்துக்கல. பண்ணேன், மன்னிச்சேன். ஆனா மன்னிச்சது விஷ்ணு இல்ல, நிஜமா தப்பு பண்ண ரஞ்சனிய. சார், என்ன சார் சொல்றீங்க? சார், அவன் தப்பு பண்ணான் சார். அன்னைக்கு எல்லாரும் தானே சார் அதை பார்த்தோம். ஆனா அவன் தப்பு பண்ணலன்றாங்களே. சார், யாரு சார் அவன் தப்பு பண்ணலன்னு சொன்னது? யார் அவன் தப்பு பண்ணான்னு சொன்னாங்களோ அவங்களே தான். சார், விஷ்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த ரஞ்சனியே விஷ்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு வந்து சொல்லிட்டா. சொன்னது மட்டும் இல்ல, எழுதியே கொடுத்துட்டா. போதுமா? சார், நீங்க அவளை ஏதோ மிரட்டி இருக்கீங்க சார். இந்த விசாரணை நீங்க க்ளோஸ் பண்ணி அனுப்புறது தப்பு சார். இன்னும் கூட கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும் சார். ஆமா, விசாரிச்சிருக்கணும் தான். ஆனா நான் விரும்பல. ஏன் சார் விசாரிக்கல? விசாரிச்சிருந்தா உண்மையா தப்பு பண்ணவங்க மாட்டிருப்பாங்கல்ல சார்? ஆமா, மாட்டிருப்பாங்க. உண்மையா தப்பு பண்ணவங்க மாட்டிருப்பாங்க. அதை வேணாம் தான் விட்டுட்டேன். சார், அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? ஆழமா விசாரிச்சிருந்தா ரஞ்சனிக்கு அமெரிக்கா வேலையை லஞ்சமா தந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொன்னது யாருங்கிறது வெளியே வந்திருக்கும். அப்படி வெளியே வந்திருந்தா நம்ம ஆபீஸ்ல இருக்கிற முக்கியமான 3 பேர் மாட்டிருப்பீங்க. அந்த 3 பேர் மான மரியாதை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இதை நான் அப்படியே விட்டுட்டேன். வேணா சொல்லு, விளக்கமா விசாரிக்கிறேன். வேணாம் சார், வேணாம் சார். தெரியுதுல, அப்புறம் என்ன? இல்ல சார், அது வந்து போய் இனிமேலாவது இப்படி சகுனி வேலை செய்யாம உருப்படியாதா செய். எஸ் சார். டேவிட், என்னதான் நீ பல்ட்டி அடிச்சாலும் தர்மம் தான் ஜெயிக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன டைம் எடுத்துக்கலாம், ஆனா தர்மம் மட்டும்தான் ஜெயிக்கும். போய் உங்க ஆளுங்கிட்ட சொல்லு, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தா நான் வேற மாதிரி இருப்பேன்னு சொல்லு. எஸ் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. தூங்கலையா? நான் தூங்கிட்டேன். அப்போ ஃபோன் எடுத்து பேசுற? நான் தூங்கிட்டேன். நீ ஃபோன் பண்ணி என்னை எழுப்பிட்ட. பொய் சொல்லாத. பொய்யெல்லாம் இல்ல, நிஜமாவே தூங்கிட்டேன். நாங்க வரலாமா? ஒன்றும் வேணாம். ஒரு நிமிஷம் நான் உன்னை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ டிஸ்டர்ப்டா இருக்கிறப்ப என்னால் தூங்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக். ஒரு 5 நிமிஷம் ராஜி, நான் உன்னை வந்து பார்த்துட்டு போயிடுறேன். என்ன புதுசா பர்மிஷன் கேட்குற? நீ கொஞ்சம் கதவு தர ராஜி. கதவு தர. நீ ஒன்றும் வர வேணாம். கதவு தரேன்றல. கதவெல்லாம் திறந்து தான் இருக்கு, ஆனா நீ வர வேணாம். ஓ, அப்படியா? அப்படிதான். சாரி. எதுக்கு சாரி? என்னால் தானே. என் மேலேயும் தப்பு இருக்குல்ல. ஓடி ஒளிஞ்சிருக்க வேண்டாம். பரவாயில்ல, விடு. ராஜி, ம். உங்க அப்பா கிட்ட போய் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு பெர்மிஷன் கேட்டிருந்தா நிச்சயமா பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டார். வெயிட் பண்ணியிருக்கணும். 2 வருஷம், 5 வருஷம், இல்லை ஒரு 10 வருஷம். எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கணும் கூட தெரியல. அதனால கல்யாணம் பண்ணது கரெக்ட் தான்.
நம்மளா வாய் திறந்து உங்க பெர்மிஷன் இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றதும் கஷ்டம்தான். நிறைய பிரச்சனைகள் குழப்பங்களுக்கு இப்போ ஒரு நல்ல முடிவு வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க அப்பாவோட பெர்மிஷனுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். நமக்குன்னு யாருமே இல்லாம போயிட்டாங்கல்ல. ஏய் லூசு, ஏன் அப்படி நினைக்கிற? இல்ல கார்த்திக், உங்க வீட்ல யாரும் உங்ககிட்ட பேசுறது இல்ல. எங்க அப்பாவும் என்ன மன்னிக்க போறது இல்ல. வாழ்க்கை பூரா நம்ம தனியாவே இருக்க வேண்டியது இருக்கும்னு பயமா இருக்கு கார்த்திக். அவங்க கிடக்குறாங்க விடு. நம்ம சொல்றத கேட்குற மாதிரி ஒரு 10-15 குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியதான். என் வீட்லயும் உங்க வீட்லயும் ஒத்துக்கிற வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே கிடையாது. அடிப்பாவி, அப்போ வாழ்க்கை பூரா ஒன்றும் இல்லைன்றியா? என்ன சொல்ற? நீ தானே சொன்ன ஆயுசுக்கும் அவங்க நம்மளை மன்னிக்க போறது இல்லைன்னு. அப்போ ஆயுசுக்கும் நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு தானே அர்த்தம்? ஓ, அப்படி வருது இல்ல? ஆமா. அப்போ ஒண்ணு பண்ணலாம். ஒரு வருஷம் பார்க்கலாம். இல்லனா இல்லைன்னா மீசை ஒத்துப்பார். எப்படி சொல்ற? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். மீசைக்கு உன் மேலே பாசம் ஜாஸ்தி. சும்மா சவுண்டு விடுவார். ஆனால் உன்னை பிரிச்சுட்டுல அவரால் இருக்கவே முடியாது. அப்போ நான் தான் அவர் மேல பாசம் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டேன்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராஜி. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. மனசுக்கு பிடிச்சவங்களும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். குறுக்கு பூந்து கருத்து சொல்றதே தப்பு. அவங்க அந்த தப்பை பண்ண போய் தான் நம்ம இந்த தப்பை பண்ண வேண்டியதாயிடுச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறப்ப தான் அவங்களுக்கே தெரியும் அவங்க எடுத்த முடிவு தப்புன்னு. அப்ப நீ என் கூட சண்டை போடவே மாட்டியா? இவ்வளோ போராடி சண்டை போட்டு அசிங்கப்பட்டு மனசுக்கு பிடிச்சவங்களை இழந்து கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக? 2 பேரும் சண்டை போடுறதுக்காகவா? என்னை விட என் பொண்ணை நீ நல்லா பார்த்து பண்ணி மீசைக்கிட்ட நான் சர்டிஃபிகேட் வாங்கி காட்டுறேன் பாரு. இப்படி தலையாட்டினா என்ன அர்த்தம்? சரின்னு அர்த்தம். சரிண்ணா? உங்களை நம்புறேன் சாமின்னு அர்த்தம். உங்களை தானே நம்பணும், வேற யாரை நம்புறது? நம்புறல, அந்த நம்பிக்கையோட ரிலாக்ஸ்டா தூங்கு, எல்லாம் சரியாயிடும். எதுவானாலும் நான் பாத்துக்கிறேன். ம், சரி, நான் உன் கூட படுத்துக்குவா? ஒன்னும் தேவையில்ல, நீ கிளம்பு. ஏன் பயமா இருக்கா? ஆமா, ஆனா என் மேல இல்ல, உன் மேல. யார் இந்த நேரத்துல? ஊர்ல இருந்து தான். பேசு. ஹலோ, சொல்லுங்க மாமா. என்னது? எப்போ? அப்பா! ஏய். ஐயோ! ஏய் ராஜி, 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 ராஜி.